ஸோ வெல்கம் டு பிரேவ் பேட்மேன். எத்தனை பேர் தான் வந்து மைக் வாங்கினோடனே மொதல் வீடியோன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். மேபி எந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறோன்னா அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மொதல் வீடியோவாக மாற்றிக்கணும் தான். எத்தனை பேர் நேற்று வந்து ரெசில்மேனியா 40 பார்த்தீங்கன்னு தெரியல. ட்ரிபிள் ஹெச் வந்தோடனே ஒரு மரண பங்கத்தை காட்டினானுங்க. எத்தனை பேர் வந்து ரெசில்மேனியாவில இருந்து வேற வேற இடத்துக்கு போனாங்களோ அத்தனை பேரையும் ஒரே ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் செஞ்சால ஃபுல்லா வர வச்சானுங்க. ஒரு 2 நாள் நடந்த ரெசில்மேனியாவில் முன்னாடி பக்கத்துக்கும் குறல்ல, பின்னாடி பக்கத்துக்கும் குறல்ல. நாம வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்த்தோம்னா நேற்று திங்கட்கிழமை காலையிலேயே வந்து ரெசில்மேனியா வந்து நடந்தது. 2 நாள் நடந்ததுல ஒரு குறை இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டாலும் ஒரு குறையுமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லைன் சொல்லணும். இப்போ நம்ம வந்து எந்தெந்த மேட்ச் எந்தெந்த இடத்துல வந்து நடந்ததுன்றதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் செஞ்சு எதெல்லாம் பண்ணாங்கன்றதையும் பார்க்க போறோம். ஸோ எல்ஏ நைட்டுக்கும் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கும் நேற்று வந்து ஒரு மேட்ச் நடந்தது. இந்த ஒரு மேட்சை வந்து 2 இல்ல 3 வாரத்துக்கு வந்து மாற்றி நடத்திட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ரேண்டி ஆர்டன், ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து எல்ஏ நைட் 3 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டாங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸுக்கு பொறாம வந்து எல்ஏ நைட்டே அடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டை மாற்றி அதை எடுத்துட்டு வந்து ரெசில்மேனியாவில் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச் சொல்லணும்னா ஒரு 50 to 70% வந்து நல்ல மேட்சாக தான் நடந்தது. மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகன் பாலுக்கும் கெவின் ஓவன்ஸ் அண்ட் தென் ரேண்டி ஆர்டனுக்கு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பண்ணியிருந்தானுங்க. அந்த மேட்சை பார்க்கும்போது ஒரு சூப்பரான மேட்சாகவே இருந்தது. இப்போ வந்து நிறைய பேர் இவன் வருவான் அந்த கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்கிற மேட்சை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தானுங்க. என்னதான் அப்படி பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஐஷோ ஸ்பீட்னு சொல்லிட்டு யூடியூப் கமெண்டர் வந்து நடுவில் வந்து ரேண்டி ஆர்டனை பொழுதாதான் அந்த இடத்துல இதுவே இந்த நேரத்தில் வந்து ஐஷோ ஸ்பீடு வந்து யூடியூப் சேனலில் வச்சிருக்கான். அவன் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவன் வந்து ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. இதில் வேற லோகன் பாலோட பிரைம் என்ற கூல்ட்ரிங்க்ஸை வந்து அந்த இடத்துல கம்பெனி இதுவா லோகன் பாலுன்றவன் பாக்ஸிங்கில் வந்து விளையாடுறவன் ரெசில்மேனியாவுக்கே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தான். அந்த இடத்துல ஷோ ஸ்பீட்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்தது ரொம்ப பெரிய விஷயமாவே இருந்தது. இதுக்கேற்ற மாதிரி லோகன் பால் எப்பயும் போல சீட் பண்ணி ஜெயிச்சதும் ஒரு இதுதான். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து ரேண்டி ஆர்டன் ஜெயிக்க வச்சா கெவின் ஓவன்ஸ் கோச்சுக்குவானுங்க. கெவின் ஓவன்ஸ் ஜெயிக்க வச்சிருந்தா ரேண்டி ஆர்டனோட ஃபேன்ஸ் கோச்சுக்குவாங்க. இதனால வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவாகவே லோகன் பாலை ஜெயிக்க வச்சது ஒரு நல்ல முடிவாகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கும் குந்தருக்கும் நடந்தது தான். இந்த இடத்துல வந்து சாமி ஜெயினுக்கும் குந்தருக்கும் நடக்குது ஒரு எமோஷனல் கனெக்டாகவே இருந்தது. சாமி ஜெயின் என்னதான்ப்பா பண்ண போறான், ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, அவ்வளோதான் வேலையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது. சாமி ஜெயினுக்கும் ஸ்மாக் டவுன் எபிசோட்ல ஒரு நல்ல ஸ்கிரிப்டாவே ரெடி பண்ணியிருந்தானுங்க. சரி சாமி ஜெயின் தான் ஜெயிக்க போறான், அதுல என்னப்பா நடக்க போகுது. குந்தர் அந்த மாதிரி 666 நாள் கரெக்டா புள்ளி வச்ச மாதிரி வச்சிருந்தான் ட்ரிபிள் ஹெச் கூட இது பண்ணிட்டு. ஸோ அவன் வந்து இன்டர் கான்டினென்டல் வச்சிருக்கும் போது அவனும் வேற ஒரு கம்பெனில இருந்து NXT மூலயமா உள்ள வந்தான். இவங்கிட்ட இருந்து எப்படா பெல்ட் ஜெயிக்க போறானுங்க இது பண்ண போறானுங்கன்னு சாமி ஜெயின் உள்ள இறங்குறான் உடனே அந்த அளவுக்கு மாஸ்க் காட்டுறானுங்க. ரெசில்மேனியாவில் எனக்கு தெரிஞ்சு 1,77,500 எவ்வளவோ இருந்ததுன்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்லியிருக்கும் போது அந்த இடத்துல இருந்தவனுங்க எல்லாருமே சாமி ஜெயினோட மியூசிக் வைப் பண்ணதுதான் இந்த இடத்துல பெரிய விஷயமாவே இருந்தது. செத்ராலின்ஸ் மியூசிக் வந்து வைப் பண்ணது ஒரு விஷயம்னா சாமி ஜெயினோட மியூசிக்கே எல்லாரும் வைப் பண்றானுங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவனுங்களும் சாமி ஜெயினை ஜெயிக்க வச்சு அவங்க ஒய்ஃப் வேற பக்கத்துல வச்சு ஒரு எமோஷனல் கண்டென்ட் பண்ணியிருந்தானுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 2 பேரும் இருந்தா எமோஷனல் கண்டென்ட் நல்லா இருந்தது சாமி ஜெயின் மேட்ச்ல. ஸோ சாமி ஜெயினும் இன்டர் கான்டினென்டல் பெல்ட் வந்து ஜெயிச்சான். இப்போ நாம வந்து ரெசில்மேனியா 2 நாள்லயுமே வந்து மெயின் ஈவெண்டா நடந்தது கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் இருந்தா. ஃபர்ஸ்ட் நாள்ல கோடி ரோட்ஸும் செத்ராலின்ஸும் ஒரு இடத்துல இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸும் ராக்கும் ஒரு இடத்துல இருந்தானுங்க. இந்த மேட்ச்ல ஜெயிச்சது எப்பயும் போல ராக்கும் ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருந்தா. நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடந்தது. அவனுக்கு என்னதான் எழுதுனானுன்னு எனக்கு இன்னும் சத்தியமா புரியல. நேற்று பார்க்கும்போது சில்லறை சிதற விட்ட மோமெண்ட் மாதிரி அண்டர்டேக்கர் உள்ள வந்ததுதான் பெரிய இதுவாகவே இருந்தது. அண்டர்டேக்கர் வந்தது, ஜான்சனை என்ட்ரி கொடுத்து சொமாவா ஜான்ஸ் வந்து தூக்கி போட்டு மிதிச்சது, அதெல்லாம் வந்து வேற லெவல் மோமெண்டா இருந்தது. நடுவில் கோடி ரோட்ஸ் சத்தியமா சொல்றேன் எனக்கு கோடி ரோட்ஸ் சுத்தமா பிடிக்காது. ரோமன் வச்சிருந்த பெல்ட்டா அவன் தோத்தது தான் ரொம்பவே இதுவா இருந்தது. சைட்ல லைட்டா கண்ணு கலக்கிற மோமெண்டா இருந்தது. ஸோ இதை பத்தி நம்ம ரெனேஷ் கிட்ட கேட்கலாம். என்ன ரெனேஷ், ரோமன் தோத்துட்டான் 1316 நாள், கிட்டத்தட்ட 3.5 வருஷம் அவன் பெல்ட் விட்டு கொடுத்துட்டு போய் லோகன் இது பார்லிமெண்ட் கிட்ட அழுதுட்டு இருந்தான். இதெல்லாம் பாத்தீங்களா? அவங்களுக்கு பார்த்தோம்பா, ஆனா வயசாயிடுச்சு, அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் கொஞ்சம் ஏதாவது கஷ்டப்பட்டு சொல்லுங்க. கஷ்டப்பட்டா ரோமனுக்கு 38 வயசு தான் ஆகுது. 38 வயசே வந்து வயசாகுது. 38 வயசு. ஜான்சனா 50 வயசுல உள்ள வந்து சண்டை போட்டு போறான். ரோமனுக்கு என்னதான் வயசு ஆகுது? ட்ரிபிள் ஹெச் ஏன் இப்படி பண்ணான்? ட்ரிபிள் ஹெச் அடிச்சான். ட்ரிபிள் ஹெச் அடிக்கல, கோடி ரோட்ஸ் கூட வந்து மேட்ச் வச்சு அவன் தானே ஜெயிக்க வச்சான். கோடி ரோட்ஸ்னா யாரு ஃபர்ஸ்ட்? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கோடி ரோட்ஸ்ன்றவன் இம்பாக்ட் ரெஸ்லிங் சொல்லிட்டு வேற ஒரு ரெஸ்லிங் கம்பெனில அவன் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவனை காசு கட்டி WWE வர வச்சு ரோமனை தோக்க வச்சிருக்கானு. அவன் அவ்வளவு பெரிய ஆளா? ரோமன் எவ்வளவு பெரிய ஆளு?
நான் இன்னைக்கே போய் அந்த வீடியோ பாக்குறேன். நான் வந்து வேணா என்னோட இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த இதை வைக்கிறேன். கண்டிப்பா கொடுங்க, நான் அதை பாக்குறேன். பார்த்துட்டு கமெண்ட்ல என்ன ரிவ்யூ நான் சொல்றேன். அசிங்கமா மட்டும் திட்டுறாதீங்க, நிறைய பேர் பார்ப்பானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. சரி, ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் இத்தனை வருஷம் கழிச்சு ரெசில்மேனியாவில் எந்த அளவுக்கு மேட்ச் நடந்ததுன்றது. அண்டர்டேக்கர் உள்ள வருவான்றது எந்த ஒரு ஸ்கிரிப்டிலுமே சொல்லவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இப்போ மெயின் ஈவெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்ல மேட்சாக இருக்கும், இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெசில்மேனியாவில் மட்டும்தான் மெயின் ஈவெண்ட்டையும் தாண்டி எல்லா மேட்சுமே நல்லா இருந்தது. எக்ஸப்ட் இந்த செத்ராலின்ஸ், ட்ரூ மெக்கண்டர், அதுக்கப்புறம் அந்த டேக் டீம் பெல்ட்டு ஆர்த்ரூத் ஜெயிச்சது, அதையும் தாண்டி போனால் சாமி ஜெயின் ஜெயிச்சது. ஒரு மேட்சுமே சொல்லிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நடுவில் நிறைய மேட்ச் நான் விட்டுட்டேன் என் ஃப்ரெண்டு கதறினதுனால. அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது மேட்ச்சை பற்றி தெரியணும்னா கீழே சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இது பிரேவ் பேட்மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் போடாதவங்க போடுங்க. முதல்ல வீடியோவை பார்த்து தொலைங்க, நான் வந்து ஷேர் பண்ணி வர்றேன், பாருங்கள்.